தங்கமணி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நினைச்சு பாருங்க. ஒரு குப்பை காடா தான் இந்த குமாரபாளையம் நகரம் இருந்தது. அவர் வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து ஓட்டை கொள்ளையடிச்சுட்டு போவார். இதுவரைக்கும் அவர் பண்ணின அதே வேலை தான் இனிமேல் இங்க இந்த பாச்சா பலிக்காது. இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை தான். இதை நீங்க ஓட்ட கூட போட முடியாது. இனிமேல் அந்த பொருள் கொடுக்கிற பாச்சாலாம் இனிமேல் குமாரபாளையம் நகரத்தில் நடக்காது. அதை நாங்க விடவும் மாட்டோம். இப்பதான் மோடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட தேர்தல் தேதியே தள்ளி வச்சு 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று எப்பவும் போல மோடி பொய் திட்டத்தை அடிக்கல் நாட்டிட்டு வராரு. இன்று வரை அந்த பொருள் கொடுக்கிற வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரு. மக்களுக்கு நலத்திட்டத்தை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ளோம். நம்ம தமிழ்நாட்டை தலைவர் அவர்கள் தலை நிமிர்த்தி உள்ளார்கள். இந்தியாவையும் தலை நிமிர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு இந்திய கூட்டணியை உருவாக்கி முன்ன கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி நம்ம இந்திய கூட்டணி இருந்தது. இப்ப படு வேகமாக எல்லாரும் இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் மோடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட தேர்தல் தேதியே தள்ளி வச்சு 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று எப்பவும் போல மோடி பொய் திட்டத்தை அடிக்கல் நாட்டிட்டு வராரு. அந்த வகையிலே அந்த பயம் அவருக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுக்க போகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே. இப்போ ஒரு பாடகர் கூட இப்போ நாங்கள் நேற்று பார்த்தோன்னே அவர் பாடலுக்கு பிடிச்சது. அவர் மேலே கூட ஒரு தேச துரோக வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு கூட குரல் கொடுத்தவர் நமது தானை தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வகையில் இன்று முதலாக திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே அவர் பாடியுள்ளார்கள். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஏன்னா 8:30 மணிக்குள்ள நாம எல்லாம் முடிக்கணும்னு தலைமை சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே அவருக்கு சிறிது நேரம் கொடுத்த உடனே அவர் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாடல்களை பாடி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குமாரபாளையத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மோடி மட்டும் ஏமாத்தல. முன்னாள் இருந்த அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் கரெக்டா அவர் தேர்தல் வரும்போது மட்டும் எல்லாம் உங்களை பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி நலத்திட்டம் பண்ற மாதிரி பண்ணி உங்களை எல்லாம் ஏமாத்தி ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. எதையோ ஒரு பொருளை கொடுத்து இன்று வரை அந்த பொருள் கொடுக்கிற வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரு. மக்களுக்கு நலத்திட்டத்தை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு மிகப்பெரிய 2 துறைகளை கை வச்சிருந்த 10 ஆண்டு காலம் 2 துறைகளை கையில் வச்சிருந்தாங்க. எங்களுடைய விஜயகண்ணனுடைய எதுவும் இல்லை. இருந்தாலும் கூட நமது தலைவர் நம்மளோடு இருக்கிறார். அனைத்து துறைகளும் நம்மளோடு இருக்கிறது. நமது மக்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் என்ன போய் தலைவரிடத்தில் கேட்டாலும் சரி, குமாரபாளையம் நகரத்துக்கு அந்த நலத்திட்டங்களை உடனே நிறைவேற்றி கொண்டுள்ளார்கள். அவர் இதுவரைக்கும் நீங்க உண்மையாலுமே நீங்க நினைச்சு பார்க்கணும். குமாரபாளையம் நகரத்துக்கு 10 ஆண்டு காலமாக தங்கமணி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நினைச்சு பாருங்க. ஒரு குப்பை காடா தான் இந்த குமாரபாளையம் நகரம் இருந்தது. அவர் வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து ஓட்டை கொள்ளையடிச்சுட்டு போவார். இதுவரைக்கும் அவர் பண்ணின அதே வேலை தான் இனிமேல் இங்க இந்த பாச்சா பலிக்காது. குமாரபாளையம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை தான். இதை நீங்க ஓட்ட கூட போட முடியாது. அந்த அளவுக்கு குமாரபாளையம் நகரம் உயர்ந்துள்ளது. நாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லும் போது தங்கமணி என்னென்ன பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு பாருங்க, தினசரி மார்க்கெட் எவ்வளவு பெரிய மார்க்கெட் இப்பதான் ஓபன் பண்ணோம். அதுல எத்தனை கடைகள் வருது, அதுல எத்தனை பொதுமக்கள் பயனடைகிறாங்க. முன்னெல்லாம் சேரும் சகதிகமா இருந்த தினசரி மார்க்கெட் இன்று எந்த அளவுக்கு மின்னுகிறது என்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாணவிகளுக்கும் அறிவு சார்ந்த விஷயத்தை புகுத்த வேண்டும் என்பதற்காக அறிவுசார் மையம் மிகப்பெரிய அளவிலே ஒரு நூலகம் அமைந்துள்ளது. அது குமாரபாளையம் மக்களுக்கு மிகப்பெரிய பயனை அடைக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பயனை அடைக்கும். அதே போல வாரச்சந்தை வரப்போது. இத்தனை நாள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, கிட்டத்தட்ட 20 வருஷமா நீங்க மக்கள் பிரதிநிதி அந்த ஊர்ல இருந்திருக்கீங்க. ஒரு நன்றி வேணும். இந்த ஊர் மக்களுக்கு நம்ம ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நன்றியாச்சும் இருக்கணும். அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லாம நாளைக்கு எப்படி வந்து இந்த குமாரபாளையம் நகரத்துல ஓட்டு கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமேல் அந்த பொருள் கொடுக்கிற பாச்சாலாம் இனிமேல் குமாரபாளையம் நகரத்துல நடக்காது. அதை நாங்க விடவும் மாட்டோம். ஏன்னா தலை நிமிர்ந்து ஓட்டு கேட்கிற உரிமை எங்களுக்கு உண்டு. குமாரபாளையம் நகரத்துல அத்தனை விஷயத்தை நாங்க செஞ்சிருக்கோம். அந்த வகையிலே இன்று பேருந்து நிலையம் நீங்க இப்ப அடிக்கல் நாட்டிருக்கோம். அந்த பேருந்து நிலையம் வரும்போது பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மாடர்ன் சிட்டிக்கு உண்டான அந்த பேருந்து நிலையம் நமது குமாரபாளையம் நகரத்திலே வரப்போகிறது. அதே போல உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். இந்த ராஜாஜி குப்பம் நாங்க போய் பார்த்தோம். இந்த ராஜாஜி குப்பத்தில் இருக்கிற மக்கள்லாம்
நம்ம கழிவுகளை அகற்றி நமக்கு சுத்தத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கழிப்பிட வசதி கூட இல்லாம இருந்தது. அந்த மக்கள்லாம் பாவம் விடிய காலம் எந்திரிச்சு வெளியில தூர போறது, குழந்தைங்களாம் பெண்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம குடும்பத்துல இருந்தா நம்ம அப்படி விட்டுருப்போமா? நம்ம தக்காளி விஸ்வநாதன் வந்து எங்கிட்ட கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சண்டை போட்டு கேட்பாரு. நாங்க போய் பார்த்தோம். பார்த்த உடனே அந்த சூழ்நிலை புரிஞ்சுட்டு உடனே இப்போது ராஜாஜி குப்பத்திற்கு மிகப்பெரிய சுகாதாரம் மிக்க கழிப்பிட வசதி செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல இங்க இருக்கிற அம்மன் நகர்னு ஒரு ரோடு, அது கிட்டத்தட்ட 40-50 வருஷமா அந்த ரோடு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அதுக்காக மக்கள் போராடுறது, அதை இவர் கண்டுக்கவே இல்லை. ஏதோ ஒரு கோயிலில் கூட போய் சத்தியம் பண்ணிட்டு வந்தாராம். இவரெல்லாம் கடவுள் பக்தி மிக்கவர், இந்த சத்தியத்தை எப்படி காப்பாற்றுவார்னு தெரியல, அந்த மக்கள்கிட்ட போய் எப்படி நிற்பாருன்னு தெரியல. நாங்கள் உடனடியாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அண்ணன் தர்மராஜ் அவர்கள் சொல்லக்கூடாது, போய் ஒருத்தரை காலை பிடிக்கிறது கூட போயிட்டார். இது நான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் 3-4 பேர் இருந்தோம். அதற்காக மக்களுக்காக நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் எவ்வளவு போராடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றோம். அதே போல இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம், இப்போ மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அந்த வேலை பணிகள் ஆரம்பிக்க போகுது. அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் நகராட்சி சொந்தமான ஒரு 11 ஏக்கர்ல ஒரு வனமாக மாற்றணும். அந்த தண்ணி கொண்டு போய் அங்கே விடணும். அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. நமது நகரமன்ற தலைவர் எனக்கு பாசத்துக்குரிய தம்பி எங்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாரு. அண்ணா, இந்த இடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து மக்கள் குடிச்சா ஏகப்பட்ட கேன்சர் வருது, அது பூரா ஒன்றும் கழிவு நீர் கலக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒன்று பதிவு பண்ணணும்னா அப்படின்னாப்புல, இது ஒரு நம்ம பண்ணனா ஒரு புண்ணிய காரியமாக இருக்கும்னா, நம்ம அரசியலுக்கு மட்டும் இல்லை ஒரு புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வகையிலே இன்று வருங்காலத்திலே ஊராட்சி கோட்டையிலிருந்து தம்பியினோட ஆட்சி காலம் முடியறதுக்குள்ள ஊராட்சி கோட்டையிலிருந்து மிக தெளிவான சுத்தமான தண்ணீர் இந்த குமாரபாளையம் நகர மக்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த வகையிலே உங்களுக்கெல்லாம் இனிமேல் சிறப்பான காலம். இப்பெல்லாம் மகளிருக்கான ஆட்சி தான் நடந்து கொண்டுள்ளது. அந்த வகையிலே நீங்கள்லாம் மாசம் 1000 ரூபாய் ஒரு அனைத்து மகளிரும் ஒரு அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குற மாதிரி மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இதற்கெல்லாம் காரணம் நமது தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதியார் அவர்கள் தான். அவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தமிழ் பெண்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். வீர தமிழ்ச்சிகள் தான் தமிழை சொல்லுவாங்க, வேற யார் எந்த மாநிலத்திலும் சொல்ல மாட்டாங்க. அது இன்னொரு சொல்லாம ஒன்று இருக்கிறது, நன்றி பாராட்டும், நன்றி மறக்காதவங்க நமது தமிழ்நாட்டு பெண்கள், அதுவும் குமாரபலி பெண்கள், உழைப்பாளிகள். அவங்க என்னைக்கும் நன்றி மறக்க மாட்டாங்க. அந்த வகையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வருகின்ற மேல பிரதமர் நமது தலைவர் யாரை சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் பிரதமராக வர முடியும். அதற்காக நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு கூட்டிக்கொண்டு, நான் இப்ப பேசுறதெல்லாம் தெரியும். வரும்போது தங்கமணி அவர்கள் உங்களை நாடி வருவாங்க, ஓட்டு கேட்க வருவாங்க. அப்போ நீங்க தெளிவா கேட்கணும், ஒவ்வொரு வீதியிலையும் நின்று கேட்கணும். நீங்க இந்த வீதிக்கு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா கேட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து கழக உடன்பிறப்புக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.